தமிழக வெற்றிக் கழகத்தில் வேட்பாளர்கள் விருப்பமனு வழங்குவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள தவிக பொதுச் செயலர் ஆனந்த், 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் அவர்களது விருப்ப மனுவை இன்றைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. வரும் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுவை வழங்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் டவர் அமைக்கும் பணியின் போது கட்டுமான பொருட்கள் மற்றும் லிப்டில் இரும்பு ரோப் அறுந்து விழுந்ததில் 5 நபர்கள் காயமடைந்தனர். லிப்டில் சென்ற சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பன், மோகன் உட்பட 5 பணியாளர்கள் 20 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 நபர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் இந்த விபத்து பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கு வரும் ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதன் எதிரொலியாக புதிய தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் கடந்த 9ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்ததாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சிவஞானம் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் இணை தலைமை செயல் அதிகாரி ஸ்ருதஞ்சய் நாராயணன் இணை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் 2ஆம் நாளில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் பெங்களூர், மும்பை மற்றும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்தும் வந்த கலைஞர்கள் தங்களின் நாட்டிய படைப்புகளை வழங்கினர். குறிப்பாக சிவனின் திருத்தாண்டவ முத்திரைகளை சித்தரிக்கும் சங்கரஸ்ரீகிரி பாடலுக்கும் தஞ்சை நால்வரின் பழமையான நாட்டிய உருப்படிகளுக்கும் கலைஞர்கள் ஆடிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவாய்மொழி திருநாளை முன்னிட்டு திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. கமலவல்லி நாச்சியார் தங்க பல்லக்கில் எழுந்தருளி பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருமண தடை நீங்கும் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்ற நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நாச்சியாரை தரிசித்தனர். தஞ்சாவூர் அருகே திருக்கானூர்பட்டியில் புனித அந்தோணியார் பேராலய பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 700 காளைகள் சீறி பாய்ந்தன. மாடுபிடி வீரர்கள் 400க்கும் மேற்பட்டோர் களமிறங்கி காளைகளை அடக்கினர். வெற்றி பெற்றோருக்கு சைக்கிள், பீரோ, கட்டில் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒரு கண்ணுக்குட்டி இன்னொரு கண்ணுக்குட்டி பிடிக்குது, குடிகார கண்ணுக்குட்டி வெற்றி பெற்றது. கால் மட்டும் ஸ்பீக்கர் வயர் என்னன்னு பார்த்து கொம்ப பிடிக்காது, ரொம்ப பிடிக்கூட அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு காலை புத்தல தவறப்பானே காலை வாங்க. சூப்பர் 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 அருமை மெக்கானிக் அமுல்ராஜ் நினைவுமா இருப்பான். மாடு வெற்றி பெற்றது. ஊராட்சி மன்றத்தில் திருக்கானூர்பட்டி அஜித் குமார் மாறுபான். திண்டுக்கல் மாவட்டத்தின் குடிநீர் தேவையை தீர்க்கும் வகையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை அமைச்சர்கள் KN நேரு, I பெரியசாமி மற்றும் சக்கரபாணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 1368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கரூர் நஞ்சை புகழூர் தடுப்பணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்படும் இத்திட்டத்தின் மூலம் ஒட்டன்சத்திரம், பழனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 12 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் நடப்பு நிதியாண்டில் 5 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை புரிந்துள்ளது. முந்தைய ஆண்டை விட 18 நாட்கள் முன்பாகவே இந்த மைல்கல்லை எட்டியுள்ளது. நாட்டில் 3வது பெரிய இடத்தில் உள்ள இந்த துறைமுகம் படிப்படியாக 24 கப்பல்களை நிறுத்தும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. மொத்தம் 10.67 லட்சம் கண்டெய்னர்களை கையாண்டுள்ளது சென்னை துறைமுகம். இதற்கு முந்தைய ஆண்டை ஒப்பிடுகையில் இது 7.05 விழுக்காடு அதிகமாகும். தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தாம்பரத்தில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அண்டை மாநிலங்களில் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டிய போராட்டக்காரர்கள் தமிழக அரசு வெறும் 1500 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக வேதனை தெரிவித்தார்.
அரசு தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கோரி மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகத்தை இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். மற்ற அரசு கலைக் கல்லூரிகளில் வசூலிப்பது போலவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளிலும் குறைந்த கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். காதலர் தினம், மாசி மகம் மற்றும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிக விலைக்கு பூக்கள் ஏலம் போகின. நேற்று 900 ரூபாய்க்கு ஏலம் போன 1 கிலோ மல்லிகை பூ இன்று 2600 ரூபாய்க்கும், 800 ரூபாய்க்கு ஏலம் போன முல்லைப்பூ 1700 ரூபாய்க்கும் ஏலம் போனது. அதேபோல் 600 ரூபாய்க்கு ஏலம் போன பிச்சி மற்றும் கனகாம்பரம் 1200 ரூபாய்க்கும், 200 ரூபாய்க்கு ஏலம் போன சம்பங்கி 400 ரூபாய்க்கும் ஏலம் போனது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சிங்காரக்கோட்டையில் முன்னாள் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இதில் உற்சாகமாக பங்கேற்றனர். 10 வயது முதல் 1000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டு ஓடினர். வத்தலகுண்டு காளியம்மன் கோயிலில் தொடங்கிய ஓட்டம் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து 10 கிலோமீட்டர் தூரம் ஓடி சிங்காரக்கோட்டை PVP கல்லூரி வளாகத்தில் நிறைவடைந்தது. ஆப்பிள் துண்டு தொண்டையில் சிக்கி மூச்சுத் திணறலால் தவித்த 9 மாத குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை என புகார் எழுந்துள்ளது. குழந்தையை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிரை காப்பாற்றிய பெற்றோர் மீண்டும் உறவினர்களுடன் வந்து அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து விளக்கமளித்த மருத்துவமனை நிர்வாகம் பணி மருத்துவர் உணவருந்து சென்றிருந்ததாக விளக்கமளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தாங்களே உருவாக்கிய செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளனர். சுமார் 20 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து மரங்கள் மற்றும் விவசாய நிலங்களை தாக்கும் பூஞ்சை நோய்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அந்த செயற்கைக்கோள் 3 மணி நேரத்திற்கு பிறகு வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களின் இந்த சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பையும் முயற்சியையும் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டி வாழ்த்தினர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் நிலுவைத் தொகை மற்றும் கோடைகால சிறப்பு ஊக்கத்தொகை என 5000 ரூபாய் வழங்கப்பட்டதை அடுத்து திருத்தணியில் உள்ள வங்கிகள் மற்றும் சேவை மையங்களில் பெண்கள் பெருமளவில் திரண்டனர். கைக்குழந்தைகள் மற்றும் முதியோர்களுடன் வந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து மகிழ்ச்சியுடன் பணத்தை பெற்றுச் சென்றனர். அதேவேளையில் வங்கிகள் முன்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் கடும் கூட்ட நெரிசலில் பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரை வைகை ஆற்று பகுதிகளில் மணல் அள்ளுவதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வைகை வடக்கு கரையில் 165 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் திட்டத்திற்காக ஆற்றுப்படுகையிலிருந்து சட்டவிரோதமாக மணல் எடுக்கப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் வைகை ராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். சுற்றுச்சூழல் அனுமதியின்றி திட்டம் செயல்படுவதாகவும் இதனால் நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி அமர்வு வைகை ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு தடை விதித்தனர். அத்துடன் பொதுப்பணித்துறை செயலர், மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் வியாபாரிகளின் எதிர்ப்பை மீறி குலுக்கல் முறையில் 300 கடைகளை பெருநகர சென்னை மாநகராட்சி ஒதுக்கியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி N. பால் வசந்தகுமார் முன்னிலையில் ரிப்பன் மாளிகையில் இந்த ஒதுக்கீடு நடைபெற்றது. 1400க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இந்த நடைமுறையை புறக்கணித்த நிலையில் ஒரு பெண் வியாபாரி மட்டுமே நேரில் வந்திருந்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 விழுக்காடு கடைகள் ஒதுக்கப்பட்டன. மற்றவர்களுக்கு பொதுப்பிரிவில் கடைகள் வழங்கப்பட்டன.
முன்னதாக 900 கடைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதற்கும் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். முறைப்படுத்தப்பட்ட இந்த ஒதுக்கீடு குறித்து மாநகராட்சி விரைவில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் முனையத்திலிருந்து வெளியேறி வாகனங்களை அடைவதில் பயணிகள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதற்கு முன்பாக பயணிகள் வெளியே வந்தவுடன் அருகிலேயே வெளியே செல்வதற்கான வாகனங்களை பிடிக்கும் வசதி இருந்தது. ஆனால் தற்போது வாடகை வாகனங்கள் நிறுத்துமிடம் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்லடுக்கு வாகன நிறுத்துமிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் தங்களது கனமான உடைமைகளுடன் நீண்ட தூரம் நடக்க வேண்டியுள்ளது. முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்காக இயக்கப்படும் பேட்டரி கார்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதால் அவற்றுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த நெரிசலை குறைக்க முனையத்தின் அருகிலேயே புதிதாக வாகன நிறுத்துமிடம் கட்ட திட்டமிடப்பட்டது. எனினும் பழைய ஒப்பந்ததாரர்களுடன் நிலவும் சட்ட சிக்கல்கள் மற்றும் கட்டுமான தாமதத்தால் இந்த வசதி இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் சென்னைக்கு விமானம் மூலம் வரும் பயணிகள் இன்றும் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் வளாகத்தில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சியம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் அம்மன் உலா வந்தார். ஒருமுறை மன்னிப்பு திட்டத்தை திமுக அரசு அறிவித்திருப்பது கனிம கொள்ளையில் ஈடுபடுவோரை பாதுகாப்புடன் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நோக்கம் கொண்டது என பாமக தலைவர் அன்புமணி குற்றஞ்சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு ஜனவரி 22ஆம் தேதி வெளியிட்ட அரசாணையில் ஒருமுறை மன்னிப்பு திட்டத்தின்படி உரிமம் பெற்ற குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக எடுக்கப்பட்ட கனிமங்களுக்கு ராயல்டியாக அபராதத்துடன் டன்னுக்கு 75 ரூபாய் மட்டும் செலுத்த கோரியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிமம் பெறாத குவாரிகளில் கனிமம் எடுத்தவர்கள் அபராதத்துடன் டன்னுக்கு 150 ரூபாய் செலுத்தினால் போதும் என கூறப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கருங்கல் ஜல்லி யூனிட்டுக்கு 10,000 ரூபாய் விற்கப்படும் நிலையில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட கனிமத்துக்கு மிக குறைந்த அபராதம் செலுத்தலாம் என்பது அநீதி என அன்புமணி கூறியுள்ளார். சுகாதார ஆய்வாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் 24ஆம் தேதி வரை பணி நியமன ஆணை வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ளது. சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் எனவே மறுதேர்வு நடத்த வேண்டும் எனவும் கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தரப்பில் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் மட்டுமே முறைகேடு நடைபெற்றதாகவும் அது தொடர்பாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதுவரை தேர்வில் வென்றவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கக்கூடாது என ஆணையிட்டார். விதி படத்தில் நடிகை சுஜாதாவின் கதாபாத்திரத்தால் ஈர்க்கப்பட்டு சட்டம் படித்ததாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா தெரிவித்துள்ளார். நீதிபதி மஞ்சுளா வரும் 15ஆம் தேதி பணி ஓய்வு பெறுகிறார். அவருக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இதில் பேசிய நீதிபதி மஞ்சுளா சட்டத்தை தான் தேர்ந்தெடுத்தேனா, சட்டம் தன்னை தேர்ந்தெடுத்ததா என்ற ஒரு வியப்பு தனக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். நீதிபதியாக இருப்பது எளிதல்ல என்று கூறிய அவர் ராஜ்யங்கள் வீழலாம், நீதிமன்றங்கள் நீடித்து நிலைக்கும் என்றும் தெரிவித்தார். நீதிபதி மஞ்சுளாவின் பணி ஓய்வை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எண்ணிக்கை 52ஆக குறைகிறது. நீதிபதி காலியிடங்களின் எண்ணிக்கை 23ஆக அதிகரிக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் திக்லிபூர் அருகே அமைந்துள்ள ரோஸ் மற்றும் ஸ்மித் இரட்டை தீவுகள் தற்காலிகமாக தோன்றும் மணற்பாதையாலும் தனித்துவமான இயற்கை எழிலாலும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகின்றன. கடல் நீர்மட்டம் குறையும் போது இந்த 2 தீவுகளையும் இணைக்கும் வெள்ளை மணற்பரப்பு தோன்றும். ஒரே இடத்தில் ஒரு புறம் அமைதியான பச்சை நீல நிற கடலையும் மறுபுறம் ஆழமான நீல நிற கடலையும் காண்பது மாறுபட்ட அனுபவத்தை வழங்குவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். உலகின் மிக குளிர்ச்சியான நகரமான ரஷ்யாவின் எகுட்ஸ்க் நகரில் கடும் உறைபனி நிலவி வருகிறது. இங்கு குளிர்காலங்களில் வெப்பநிலை -50 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறைவது வழக்கமான ஒன்று. உறைபனியிலிருந்து தற்காத்து கொள்ள மக்கள் பல அடுக்கு உடைகளை அணிந்து எப்போதும் இயக்கத்திலேயே இருக்க வேண்டிய சூழல் உள்ளது. கடும் சவால்கள் நிறைந்த போதிலும் வைரம் மற்றும் தங்கம் நிறைந்த இப்பகுதியில் சுமார் 3 லட்சம் மக்கள் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வருகின்றனர்.